associate myself with the Synod Pentecostal in our stuff. Okay, the Synod Pentecostal, they pray, like never before. இந்த அதாவது இலங்கை பெந்தேகோஸ்து சபையினர் ரொம்ப அருமையாக ஜெபிப்பார்கள். So I have quite some good friends who have gone back to India. அதில் சில நண்பர்கள் இந்தியாவுக்கு போய்விட்டார்கள். They have been filled with the Holy Spirit and they are very zealous for the Lord. அவங்க பரிசுத்த ஆவியினால் நிறைந்து ஆண்டவருக்காக மிகவும் வைராக்கியமாக அங்கே ஜெபிப்பார்கள். Amen. I'm going to share about the Holy Spirit and the kingdom of God. பரிசுத்த ஆவியும் தேவனுடைய ராஜ்யமும் என்கிற தலைப்பிலே இன்றைக்கு நான் தேவ செய்தியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். I know that this topic is so big, sometimes you are thinking, what has that to do with me? ஆமென். இது மிகவும் ஒரு பெரிய தலைப்பாக இருக்கிறது. சில நேரங்களில் அதை எப்படி முடிப்பது என்பது கூட எனக்கு மிகவும் கடினமாக இருக்கிறது. But you must remember this, when God saved you, He brought you out from the kingdom of darkness into the kingdom of light. ஆமென். இருளான ராஜ்யத்திலிருந்து வெளியின் ராஜ்யத்துக்கு நம்ம வருகிறதுக்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார். When you live in the kingdom of light, you live in the presence of God. நீங்க எப்பொழுது அந்த பரலோக ராஜ்யத்தின் வெளிச்சத்தில் இருக்கிறீர்களோ அப்பொழுது ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நீங்கள் இருக்கிறீர்கள். When there is the presence of God, the Holy Spirit is at work. எப்பொழுது ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நாம் இருக்கிறோமோ அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அங்கே வேலை செய்கிறவராக இருக்கிறார். I ministered to the prisoners in Sunayagam. நான் சுனேகடாம் பகுதியிலே இந்த செய்தியை குறித்து நான் பிரசங்கித்தேன். We pray for the baptism of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் அங்கே அவர்களை ஞானஸ்நானப்படுத்தும்படியாக நாம் ஜெபித்தோம். And we want them to carry the presence of the Holy Spirit into the cell. பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு அவர்கள் அங்கே வெளியே புறப்பட்டு போனார்கள். And we heard about a lot of miracles happening when they rise up early to seek the Lord in the Spirit. ஆமென். பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு அவர்கள் வெளியே புறப்பட்டு போய் ஆண்டவரை குறித்து சொல்லும்போது அந்த பெரிய அற்புத அடையாளங்கள் நடைபெற்றது. So right even from the Old Testament, the people know that when the Spirit of God comes over the people, things happen. ஆமென். பழைய ஏற்பாட்டின் காலத்திலேயும் கூட நமக்கு தெரியும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற இடத்துல அங்க பெரிய காரியங்கள் நடக்கும். When the Spirit of God comes over the prophet, when the Spirit of God comes over the king, something is going to take place. பரிசுத்த ஆவியானவர் தீர்க்கதரிசிகள் மேலே ராஜாக்கள் மேலே வரும்போது அங்க பெரிய காரியங்கள் நடக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. When Jesus got into the river Jordan and be baptized, he got up and he went into the temple. இயேசு கிறிஸ்து யோர்தான் நதியிலே ஞானஸ்நானப்பட்டு தேவாலயத்துக்கு அவர் போகும்போது right in the temple he opened the book of Isaiah. அவர் அங்கே ஏசாயா புத்தகத்தை விரித்து வாசிக்கும் பொழுது and he read the verse, the Spirit of the Lord is upon me. அங்கே வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஆவியானவர் என் மேலே இருக்கிறார். He has anointed me to preach the gospel. எனக்கு சுவிசேஷத்தை குறித்து பிரசங்கிக்கும் அபிஷேகத்தை கொடுத்தார். to heal the sick. To heal the sick and to cast out demons. வியாதிஸ்தரை சுகமாக்கி பிசாசுகளை துரத்துகிற அபிஷேகமாய் இருந்தது. And Jesus declared from the book of Isaiah, he said, today it has been fulfilled. இயேசு கிறிஸ்து அங்கே அதை பிரதித்துவப்படுத்தினார். இன்றைக்கு அந்த ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் நிறைவேறுகிறது என்று சொன்னார். And the people was a bit confused. What's happening now? ஆகவே ஜனங்கள் அங்கே சந்தேகப்பட்டார்கள் என்ன நடக்கிறது என்று சொல்லி. That's why we need the Holy Spirit. ஆகவே நமக்கு இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் தேவையாக இருக்கிறார். The Holy Spirit will bring us into the rulership of Jesus. ஆமென். இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே ஆளுகை செய்யப்படுகிற அந்த அனுபவத்தை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கிறார். It is the Holy Spirit that will change us. பரிசுத்த ஆவியானவர் மாத்திரமே நம்மை மாற்ற முடியும். Amen. And it is the Holy Spirit that will change us. பரிசுத்த ஆவியானவர் மாத்திரமே நமக்குள்ளே மாற்றத்தை கொண்டு வர முடியும். Many times the nation of Israel, when they are oppressed by other nations, இஸ்ரவேல் ஜனங்கள் அடுத்த தேசத்தின் மத்தியில் நசுக்கப்படும் பொழுது and ask God to help them, அவர்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவார்கள், ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய வேண்டும், to deliver them out, from all of this oppression. ஆண்டவர் எல்லா பிரச்சனையிலிருந்து அவர்களை விடுவிப்பார். God came and deliver them. ஆண்டவர் வந்து அவர்களை விடுவிப்பார். God raised up prophets. அவர்கள் அங்கே தீர்க்கதரிசிகளை எழுப்புவார். God raised up righteous kings. எல்லா நீதியுள்ள செய்கிற ராஜாக்களை எழுப்பினார். To deliver Israel out. இஸ்ரவேலை அங்கிருந்து விடுவித்து வெளியே கொண்டு வந்தார். And when they are set free, they forget about God. அவர்கள் அங்கே விடுதலை பெற்ற பொழுது ஆண்டவரை மறந்து போவார்கள். And again God, because they committed sin, God allows the enemies to come in and oppress them again. அவர்கள் பாவம் செய்யும் போதெல்லாம் ஆண்டவர் எதிரிகளுக்கு கட்டளை கொடுத்து அவர்கள் அவர்களை நசுக்குவார்கள். They cry out to God again. அவர்கள் ஆண்டவரை நோக்கி திரும்பவும் கூப்பிடுவார்கள். And God comes
Jeremiah. எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தை நாம் பார்க்கும் பொழுது God says, I will give, when the time will come, I will put my spirit in their hearts. அங்கே ஆண்டவர் சொல்லுகிற காலம் நிறைவேறின போது பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேலே கொடுத்திடப்பட்டார். I will give them a new heart. உங்களுக்கு புது இதயத்தை நான் கொடுப்பேன். Amen. Hallelujah. Praise God. Hallelujah. Praise God. Hallelujah. So that's why we see the Holy Spirit works within our hearts. ஆகவே நான் சொல்லுகிறேன் பரிசுத்த ஆவியானவர் இந்த இதயத்தில் அவர் வேலை செய்கிறவராக இருக்கிறார். The Holy Spirit works within our hearts. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வேலை செய்கிறவராக இருக்கிறார். Okay, to transform us. நம்மை அவர் மாற்றுகிறவராக இருக்கிறார். Amen. Let's move in the next slide. It says the Holy Spirit, okay, with the Holy Spirit in our hearts, okay, we live with all the possibility of growth and miracles. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் தேவ ராஜ்ய வளர்ச்சிக்கான புதிய திட்டங்களை நமக்குள்ளே அவர் திறந்து விடுகிறவராக இருக்கிறார். You know, we are determined, we are destined for success. நாம் வெற்றியை சுதந்திரிப்பதற்காக பிறந்தவர்கள். We are destined for fruitfulness. நாம் கனி கொடுப்பதற்காக உள்ளவர்கள். We are destined to live to see the miracles of God. ஆண்டவருடைய அதிசய அற்புதங்களை பார்த்து அனுபவிப்பதற்காக உள்ளவர்கள் நாம். All of this is possible not because of us, இது எல்லாமே நம்மால அல்ல, but it is because of the Holy Spirit who stays in us. பரிசுத்த ஆவி நமக்குள்ளே வாசப்படுகிறதுனால இதெல்லாம் நம்மால செய்ய முடியும். So God is going to expand us. ஆகவே ஆண்டவர் நம்மை விரிவுபடுத்த விரும்புகிறார். When the Holy Spirit comes, the Holy Spirit is going to dwell in our hearts. பரிசுத்த ஆவி நமக்குள்ளே வரும்போது அவர் என்ன செய்கிறார்? நமக்குள்ளே அவர் தங்கி தாவரிக்கிறவராக So இருக்கிறார். Jesus says, when I go away, the Holy Spirit will come. இயேசு சொன்னார், நான் போய் பரிசுத்த ஆவியை உங்களுக்கு நான் அனுப்புவேன் என்று சொன்னார். The Holy Spirit is our helper. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு துணையாளராக உதவியாளராக இருக்கிறார். So in Parakletos, the Greek word helper is Parakletos. அந்த பராக்லேஸ் என்கிற அந்த கிரேக்க வார்த்தையின் அர்த்தம் என்னன்னு சொன்னால் அவர் துணையாளர் என்ற அர்த்தமாக இருக்கிறது. He is our comforter, our guide. அவர் நமக்கு ஆறுதல்படுத்தி நமக்கு அவர் வழிநடத்துகிறவராக இருக்கிறார். Who will lead us into all truth. அவர் எல்லா வழியிலும் நம்மை நடத்தி கொண்டு போக போதுமானவராக இருக்கிறார். He is our advocate. அவர் நமக்காக பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். Amen. So he is going to be able to bring us into a place where we will see God's work in us and through us. நம் வழியாக நம் மூலமாக ஆண்டவர் எப்படி நம்மை வழிநடத்துகிறார் என்பதை பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். Okay, let's read Acts chapter 1 verse 4 to verse 6. அப்போஸ்தலருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் நான் இப்படியே வாசிக்கிறோம். அன்றியும் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜனத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள் என்றார். Amen. Let's read again from verse 7 to verse 8. 7லிருந்து 8 வரைக்கும் உள்ள வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, Okay, you just read Acts chapter 1 verse 7 to verse 8. Continue, right? 7ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிவித்து உங்களுக்கு அடுத்ததல்ல, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரையிலும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். Jesus was talking about the Holy Spirit, the Parasutavi. Okay, they will come over the disciples. இயேசு கிறிஸ்து சீஷர்கள் மேலே பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்படும்படி அங்கே சொல்கிறார். But the disciples' heart and mind is still focusing upon the outward kingdom. ஆனால் சீஷர்களுடைய இருதயம் சிந்தையும் பரலோக ராஜ்யத்துக்கு வெளியே அங்கே இருந்தாக இருக்கிறது. They were asking Jesus, when are you going to restore the kingdom? அவர்கள் இயேசுவை பார்த்து கேட்டால், எப்பொழுது உம்முடைய ராஜ்யத்தை இங்கே கட்டப் போகிறீர்? We have witnessed you. We have seen the miracles that you have done. நீ செய்கிற அதிசய அற்புதங்களை நாங்கள் காண்கிறோம். We have seen the power of the Holy Spirit come over you. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வருகிற வல்லமையை நாங்கள் பார்க்கிறோம். And when you were tortured and was crucified, we ran away. ஆனால் அவர் சிலுவையில் அறையப்படும்போது அவரை விட்டு ஓடி போனார்கள். And on the third day you raised again. ஆனால் 3ஆம் நாள் அவர் உயிரோடு கூட எழுந்தார். And you come to us again. ஆனால் திரும்ப நீர் எங்களிடத்தில் Now you வந்தீர்கள். are with us. நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். For 40 days and 40 nights you have been teaching us about the kingdom of God. 40 நாள் இரவு பகல் அவரோடு இருந்து தேவராஜ்யத்தை குறித்து நமக்கு போதித்தார். So Jesus, tell us when is you going to restore the kingdom of God. அவரை பார்த்து கேட்டார், ஆண்டவரே எப்பொழுது பரலோக ராஜ்யத்தை இந்த பூமியிலே கட்டப் போகிறீர் என்று கேட்டார். Everything seems the same. எல்லாம் அப்படியே தானே இருக்கிறது. The Roman oppression over Jerusalem is the same. அந்த ரோமர்கள் எருசலேம் தேசத்தை
The religious leader also is the same, very garang. Yeah? அந்த மத தலைவர்களும் கூட அப்படியே தான் இருக்கிறார்கள். The religious leader is also still oppressing the people when the people bring offering into the temple. அந்த மத தலைவர்கள் ஆலயத்துக்கு வருகிற காணிக்கை எடுத்து அங்கே அவர்களுக்கு தேவையில்லாத காரியத்தை செய்கிறவர்கள் தான் இருக்கிறார்கள். Things are still the same. சுற்றி பார்க்கும் பொழுது எல்லா சூழ்நிலைகளும் அப்படியே தான் இருக்கிறது. We want to see political change, but everything is still the same. அரசாங்கத்திலே மாற்றம் வர வேண்டும் என்று பார்த்தால் ஒன்று வரவில்லை, அப்படியே தான் இருக்கிறது. Barang naik harga. Okay, prices of food going up, but things are still the same. ஆமா, எல்லா காரியங்களும் சுற்றி பார்க்கும் பொழுது அப்படியே தான் இருக்கிறது. Food prices go up, gaji tidak go up. உணவு பண்டங்களுடைய விலைகள் எல்லாம் மேலே போய் கொண்டிருக்கிறது. No change. ஒரு மாற்றத்தை பார்க்க முடியாது. But Jesus says, it is not going to know where the change will come. அவர்கள் இயேசுவை பார்த்து கேட்டார்கள், எப்பொழுதுதான் மாற்றம் வரும் என்று கேட்டார்கள். But I tell you, you must receive the Holy Spirit. நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும். You will be my witness. நீங்கள் அவர்களுக்கு சாட்சிகளாய் மாற வேண்டும். In other words, God's kingdom starts from within us. பரலோக ராஜ்யம் அது நமக்குள்ளே இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. God's kingdom starts from the Holy Spirit coming into our hearts. பரலோக ராஜ்யம் எப்படி நம் மூலமாக வெளிப்படும்? பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும் பொழுது அதை வெளிப்படுத்த முடியும். That's why my first point is the Holy Spirit is the power beyond our ability. ஆகவே தான் முதலாவது பாயிண்டாக நான் சொல்கிறேன், பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வல்லமைக்கு அவர் அப்பாற்பட்டு செயல்படுகிறவராக இருக்கிறார். The kingdom of God advances through the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் பரலோக ராஜ்யத்தை நிலைப்படுத்துகிறவராக அவர் இருக்கிறார். The Holy Spirit will always stir up our hearts to pray, to worship. பரிசுத்த ஆவியானவர் இதயத்துக்குள்ளே வாசம் பண்ணி ஆண்டவரை துதிக்கவும் ஆராதிக்கவும் அவர் நமக்கு உதவி செய்கிறார். And to declare the coming of the kingdom of God over Malacca. இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்து மலாக்கா பட்டணத்துக்குரிய ரட்சிப்பை குறித்து அவர் ஜெபிக்க வைக்கிறார். We are the people that God is waiting for him to pour out his spirit. ஆமென். நாம் தான் பரிசுத்த ஆவியானவர் பொருந்தெழுதப்படுவதற்காக நாம் காத்துக் கொண்டிருக்கிறோம். We are the people that are going to reveal the King Jesus to the world. இயேசு கிறிஸ்து ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்துகிறவர் நாமாக தான் இருக்கிறோம். You know, God changes us through the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் மூலமாக ஆண்டவர் நமக்குள்ளே மாற்றத்தை உண்டு பண்ணுகிறவராக இருக்கிறார். Amen. Be ready, because God is going to work in our hearts to use us to declare the blessing of the kingdom in heaven to come down upon the earth. பரலோக ராஜ்யத்துக்குரிய ஆசீர்வாதங்கள் பூமிக்கு வருவதற்காக பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து வாக்களிக்கிறவராக இருக்கிறார். Amen. A lot of people want Jesus to be the savior. அநேக ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்து ரட்சகராக வேண்டும். But when the kingdom of God comes, we got to tell to the people that Jesus also must be the king over your lives. ஆகவே நாம் அப்படி பெற்றுக்கொண்ட நாம் இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்துக்குரிய ராஜா என்பதை சொல்லுவதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். You don't just receive him as your savior. நீங்கள் ஒருவேளை ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கலாம், or your healer. உங்களுடைய சுகமாக்குவராக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். He must be the king over your lives. அவர் உங்களுடைய வாழ்க்கையில் முழு ராஜாவாக இருக்க வேண்டும். If you want to live with power, with the authority of God, you must live under the kingship of Jesus. நீங்கள் எல்லா வல்லமை பரிசுத்தவானுடைய எல்லா வல்லமை மகிமை நீங்கள் அனுபவிக்க வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்கு So Jesus was saying that when the Holy Spirit comes upon you, you will be my witness. அப்ப இயேசு கிறிஸ்து சொன்னார், பரிசுத்தவான் உங்களுக்குள்ளே வரும்போது நீங்கள் சாட்சிகளாய் புறப்பட்டு போவீர்கள் என்று. Which is like point number 2 is the Holy Spirit will shift us, okay, from focusing upon speculation to mission. மூன்றாவதாக நான் பார்க்கும்போது பரிசுத்தவான் விசுவாசிகளை சாட்சிகளாக வாழ பலப்படுத்துகிறார். God empowers us when we live in obedience. ஆண்டவருடைய வல்லமை பலன் நமக்குள்ளே இறங்கும் பொழுது நாம் அவருக்கு கீழ்ப்படிகிறவர்களாக இருக்கிறோம். The Holy Spirit won't empower us with always live with speculation. பரிசுத்த ஆவியானவர் சும்மா அப்படியே இருக்கிற மாதிரியே இருக்கிறதுக்காக நம்ம வைக்கிறவர் அல்ல. You know, the disciples always speculate. சீஷர்கள் தான் அப்படியே ஒவ்வொண்ணே பார்த்துட்டு இருந்தாங்க. When are you going to bring the kingdom over in Jerusalem? எப்பொழுது அவருடைய ராஜ்யத்தை எருசலேமில் அவர் ஸ்தாபிப்பார் என்று சீஷர்கள் பார்த்து கொண்டே இருந்தார்கள். When are you going to manifest your kingdom in Israel? இஸ்ரவேல் தேசத்திலே எப்படி உங்களுடைய மகிமையான ராஜ்யம் வரப்போகிறது என்று காத்திருந்தார்கள். You know, when we don't live with speculation, because when you speculate, that means you are not actually following what God wants. ராஜ்யத்துக்கு பரலோக ராஜ்யத்துக்குரிய தடைகள் நமக்கு தெரியலன்னா அதை குறித்து நாம் செயல்பட முடியாது. Our mission is to be His witness.
நம்மளுடைய ஊழியம் என்ன? அவருக்கு சாட்சிகளாய் நாம் இருப்பது. Our mission is to represent Jesus. நம்முடைய ஊழியம் என்ன? இயேசுவை நம்மளே நாம் Our பிரதிபலிப்பது. mission is to be led by the Spirit of God. நம்மளுடைய ஊழியம் என்ன? பரிசுத்த ஆவியானவர் நாம் உலகுக்கு அனுப்புவது. You know, when we are led by the Spirit of God, a lot of things can happen. பரிசுத்த ஆவியானவர் நாம் வெளிப்படுத்தும் போது अनेक காரியங்கள் நடக்கிறது. You know, when we are led by the Spirit of God, we will always see big breakthrough. நாம் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை பெற்றுக்கொள்ளாமல் இருந்தால் எந்த ஒரு பெரிய மாற்றத்தையும் நாம் பார்க்க முடியாது. We will always see success. நாம் எப்பொழுதும் வெற்றியை பார்க்கிறவர்களாக இருக்கிறோம். Not because that we are able, but because of the Holy Spirit. நம்ம பலத்தினால நம்ம சொல்ல முடியாது, பரிசுத்த ஆவியானவருடைய உதவியினால அது நடக்கிறது. Because of the Holy Spirit. Amen. பரிசுத்த ஆவியானவரால் மாத்திரமே அது நடக்கிறது. Because of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரால் தான் அது நடக்கிறது. The Holy Spirit is changing us, transforming us, making us to represent Jesus. பரிசுத்த ஆவியானவர் நம்மை மாற்றி இயேசு கிறிஸ்துவாக நம்மை பிரதிநிதித்துவப்படுத்துவதாக இருக்கிறார். You know, in Antioch, the Bible says that for the first time they are called Christians. வேதத்திலே நாம் பார்க்கிறோம், முதலாவது அவர்கள் தான் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். The word Christian just came about in Antioch. இந்த சிச்சுவேஷன்ல பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்ற பிறகு தான் அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று வேதத்திலே அழைக்கப்படுகிறார்கள். Why were they called Christians? ஏன் அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள்? It is because their life is different from the rest, because they are representing, they live out the life of Jesus. மற்றவர்களை விட்டு வித்தியாசப்படுத்தி இயேசுவை அவர்கள் பிரதிநிதித்துவப்படுத்தினபடியால் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். And the Holy Spirit is changing us and wanting us to represent Him, to represent Jesus. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து முதன்மையாக செய்ய விரும்புகிறது என்ன? இயேசுவை பிரதிநிதித்துவப்படுத்த அவர் விரும்புகிறார். They say when the Holy Spirit comes into your life, the Holy Spirit only got one mission. ஏன் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது அவருக்கு ஒரே ஒரு ஊழியம் தான். Okay, the Holy Spirit is going to exalt Jesus in your life. இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில உயர்த்தி காண்பிக்கிறவராக இருக்கிறார். The Holy Spirit is going to lift up Jesus in your life. இயேசு நம்முடைய வாழ்க்கையில வாழுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார். You know, when we have the mind of Jesus, இயேசுவுடைய சிந்தை நமக்கு இருக்கும் பொழுது, when we have the feelings of Jesus, இயேசுவுடைய உணர்வுகள் நமக்கு இருக்கும் when பொழுது, we have the heart of Jesus, இயேசு கிறிஸ்துவுடைய இருதயம் நமக்கு இருக்கும் பொழுது, you will be successful. நீங்க வெற்றியுள்ளவர்களாக மாறுவீர்கள். Your family will be blessed. உங்களுடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறது. You will be blessed. நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். And the surrounding people உங்களை சுற்றி இருக்கிற எல்லா ஜனங்களும் who ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். are not Christians will be blessed. இயேசுவை அறியாதவர்களும் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். Amen. We have many testimonies in Sunagudam prison. இந்த சுங்கேகுடாம் பகுதியிலே நிறைய சாட்சிகளை நான் When பார்க்கிறேன். they are touched by Jesus, they become a blessing to the rest of them. அவர்கள் இயேசுவால் தொடர்புடையோடு தங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் மாறுகிறார்கள். They start praying for the people அவர்கள் சத்தியத்திற்காக ஜெபிக்கிறார்கள். inside the cell. ஜெயில கூட போய் அவர்கள் ஜெபிக்கிறார்கள். They become a blessing to the other people. அவர்கள் அடுத்தவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுகிறார்கள். So the mission of the Holy Spirit is to exalt Jesus in our lives. இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையை பரிசுத்த ஆவியானவருடைய வாழ்க்கையை செய்கிற பெரிய ஊழியம் என்ன? இயேசுவை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார். That's why we must bear the faithful testimony of our King Jesus. ஆகவே தான் நாம் ராஜாவாகிய இயேசுவுக்கு நாம் உண்மையான ஊழியக்காரர்களாய் மாற வேண்டும். We must exalt Jesus in whatever ways. ஏதாவது ஒரு வழியில் இயேசுவை நாம் உயர்த்துகிறவர்களாக இருக்க வேண்டும். You know, God put words in our mouth. ஆண்டவர் வாயிலே நம்முடைய வாயிலே வார்த்தைகளை போடுகிறார். That's why Jesus says, you know, if you love me, you keep my commandments. ஆகவே தான் இயேசு சொன்னார், என்னை நேசிக்கிறீர்கள் என்று சொன்னால் என் கற்பனைகளை நீங்கள் கைக்கொள்வீர்கள். I will go another helper to come and help you. ஆகவே இதற்கு உதவி செய்வதற்கு இன்னொரு துணையாளரை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். If you keep following me and loving me and obeying me, I will ask the Holy Spirit to come and help you. நீங்கள் எனக்கு கீழ்ப்படிந்து என்னை பின்பற்றலாம் நீங்கள் இருப்பீர்களா நான் பரிசுத்த ஆவியை உங்களுக்காக நான் அழைக்கிறேன். Amen. You should be thankful for the Holy Spirit. ஆகவே நீங்கள் பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். The Holy Spirit works full time. பரிசுத்த ஆவியானவர் எல்லா நேரமும் நமக்குள்ளே ஒரு கிரியை செய்கிறவராக இருக்கிறார். Holy Spirit works overtime. அதாவது எல்லா நேரங்களிலும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். While you are asleep, the Holy Spirit is working. நீங்க தூங்கிட்டு இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே கிரியை செய்கிறவராக இருக்கிறார். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. நன்றி Holy Spirit. நம்ம ஜெபிக்கும்போது வேற பாஷையில பேசுவோம். நீ தெர்மாகாசி சீசே எல்லாம் என்ன செய்யலாம் சொல்லலாம். ஹalleluya. When I'm angry, when I sulk, when I complain, when I try to keep away from church, do not want to come into the fellowship,
you still work in my heart. ஆமென். நீங்க எப்பெல்லாம் சபையை விட்டு விலகி இருந்து ஜெபத்துக்கு வராம அப்படி சோர்ந்து போயிருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே கிரியை செய்கிறவராக இருக்கிறார். You are so good, you are so patient with me. நீங்கள் பொறுமையாக ஆண்டவரோடு கூட நீங்கள் பொறுமையாக இருக்கும் பொழுதும். Amen. So one of the key is keep following Jesus. ஒரு பெரிய ஒரு திறவுகோல் என்னன்னு சொன்னா இயேசுவை நீங்கள் பின்பற்றுவர்களாக இருங்கள். Keep believing Jesus. இயேசுவை நம்புகிறவர்களாக இருங்கள். Keep asking Jesus to guide you. இயேசு உங்களை வழிநடத்தும்படி அவரிடத்தில் கேளுங்கள். When you keep continuously following Jesus, the Holy Spirit will indeed come and help you. இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பின்பற்றுவர்களாக இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து நம்மளோடு கூட வாசம் பண்ணி நமக்கு உதவி செய்வார். You know, the Holy Spirit is a gentle spirit. பரிசுத்த ஆவியானவர் மிகவும் மென்மையானவராக இருக்கிறார். So be led by the Holy Spirit. When we love Jesus, we will be led by the Holy Spirit. நாம் இயேசுவை நேசிக்கும் பொழுது அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்து தங்குகிறவராக இருக்கிறார். When you are able to be led by the Holy Spirit, you become sons and daughters of the living God. நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும்போது ஆண்டவருக்கு நீங்கள் பிள்ளைகளாக மகனாக மாறுகிறீர்கள். When you walk, you learn to walk, be led by the Spirit every day. You will tap into the power of the Holy Spirit. ஆமென். நீங்கள் அந்த பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே நீங்கள் நடக்கும்போது எப்பொழுதும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருப்பார். You know, many times what God has assigned to us, we feel that it's very difficult for us to carry out. ஆமென். சில நேரங்களிலே அந்த ஆண்டவருடைய திட்டங்களை நாம் அறிந்து கொண்டு நடப்பது என்பது ரொம்ப கடினமாக நமக்கு இருக்கிறது. God will give you the ability. ஆண்டவர் அந்த ஒரு கிருபையை நமக்கு கொடுப்பார். Amen. Amen. Many times God has put in your heart, I must tell my sister, I must tell my brother-in-law, I must tell my neighbors about Jesus. பரிசுத்த ஆவியானவர் இதயத்தில் நமக்கு எண்ணங்களை போடுவார். இயேசுவை பற்றி என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு நான் எப்படியாவது சொல்லிவிட வேண்டும் என்ற எண்ணத்தை கொடுப்பார். But many times you talk to yourself, say, "Ayah, tak boleh, kena susah." சில நேரம் நம்ம சொல்றோம் அதெல்லாம் முடியாதுடா, அதெல்லாம் நடக்காது என்று சொல்லுகிறோம். But the Holy Spirit says you are able to. பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு ஞாபகப்படுத்துகிறார், உங்களால் அது முடியும் என்று சொல்லுகிறார். He is going to strengthen us and give us the strength. அவர் நம்மை பலப்படுத்தி அந்த பலனை நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். To do what He has called us to do. எதை செய்வதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். And sometimes the task that God has given us, that God has called us to do, looks to be very difficult, susah. சில நேரங்களிலே சில காரியங்களை செய்வதற்காக ஆண்டவர் நம்மை அழைக்கிறதை நாம் பார்க்கும்போது கடினமாக இருக்கிறது. But we are able to because of the Holy Spirit. ஆனால் பரிசுத்த ஆவியானவரால் அந்த கடினமான காரியத்தை நம்மால் என்ன செய்ய முடியும்? செய்ய முடியும். Amen. Amen. Hallelujah. The Holy Spirit is going to break down every barrier. பரிசுத்த ஆவியானவர் எல்லா தடைகளையும் தாண்டி செல்வதற்கு நமக்கு உதவி செய்கிறார். Because the kingdom of God is advancing. பரலோக ராஜ்யத்தை குறித்து அவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். Like I have said earlier, the kingdom of God works from inside out. பரலோக ராஜ்யம் நமக்குள்ளே இருந்து கிரியை செய்து அது வெளிப்படுகிறதாக இருக்கிறது. The disciples are waiting to see the kingdom of God from outside. ஆனால் சீஷர்கள் எல்லாம் அந்த ராஜ்யம் வெளிப்பிரகாரமாக செயல்பட வேண்டும் என்று விரும்பினார்கள். When we will see the kingdom of God being restored. அவங்க அப்படியே பார்த்துட்டே இருந்தாங்க, எப்பதான் இயேசு கிறிஸ்து ராஜ்யபாரம் பண்ண வருவார் என்று பார்த்து கொண்டிருந்தார்கள். They are waiting for the change outside. பெரிய மாற்றம் வெளியே உண்டாக வேண்டும் என்று எதிர்பார்த்தார்கள். But Jesus said to the disciples, the kingdom of God has come, it works inside of you. ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுத்தாரே, பரலோக ராஜ்யம் உனக்குள்ளே இருக்கிறதே, அது உனக்குள்ளே இருந்து கிரியை செய்யும் என்று சொல்லிக் கொடுத்தார். So many times Jesus was telling the disciples, don't look to the kingdom of God. The kingdom of God is not here, there, everywhere. The kingdom of God is within you. ஆமென். இயேசு சொன்னார், பரலோக ராஜ்யம் இங்கே இருக்கிறதா, அங்கே இருக்கிறதா, மேலே கீழே என்று தேடி அலையாதீர்கள், அது உங்களுக்குள்ளே இருக்கிறது என்று சொன்னார். The kingdom of God has come and has caused your heart to arise. ஆமென். அந்த பரலோக ராஜ்யம் நமக்குள்ளே வரும்போது நம்மை எழுப்பி பிரகாசிக்க செய்கிறது. You know, many times the Holy Spirit wanted you to worship the King Jesus. ஆமென். சில अनेक நேரங்களிலே பரிசுத்த ஆவி நமக்குள்ளே இருந்து இயேசுவை ஆராதிக்க நமக்கு உதவி செய்கிறார். You know, you will have the boldness and the authority of the King. நாம் அந்த பரிசுத்த ஆவியின் மூலமாக பரலோக ராஜ்யத்தின் அதிகாரத்தை நாம் பெற்றுக்கொள்ள You முடியும். are going to break through every barrier. ஆமென். நமக்கு முன்பதாக வருகிற எல்லா தடைகளையும் நாம் உடைத்து எறிய முடியும். Amen. We have heard of many Indian brothers and sisters who have led many Chinese businessmen to the Lord Jesus. ஆமென். நிறைய இந்தியர்கள், சைனர்கள், இந்த பிசினஸ்மேன் செய்கிற ஆண்டவரிடத்தில் வந்து அநேக சாட்சிகளை நாம் கேட்டிருக்கிறோம். And in Sabah we have many housemates, Indonesian maids, leading some of these
Chinese business people and other influential people to the Lord Jesus. ஆமென். இந்த மேடா இருக்கிறவங்க கூட அநேகரை வந்து கிறிஸ்துவுக்குள்ள நடத்துற சாட்சிகளை நாம் கேட்கிறோம். We have so many who have problems but they don't share with their friends because they have pride. ஆமென். சில நேரங்களில் அந்த பணக்காரங்களுக்கு பத்தின நிறைய பிரச்சனை இருக்கும். அவங்க பெருமை இருக்கிறதுனால மற்றவங்களிடத்துல ஷேர் பண்ண மாட்டாங்க. And sometimes they talk to their servant. சில நேரங்களில் வேலைக்காரங்களிடத்துல அவங்க அதை ஷேர் பண்றாங்க. I heard that you go to church. அவங்க சொல்லுறாங்க சர்ச்சுக்கு I heard that your God can heal people with sickness. உங்களுடைய ஆண்டவர் உங்களுக்கு சுகம் கொடுக்கறான்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன்னு சொல்றாங்க. And they start talking to the maid. அந்த வேலைக்காரங்களிடத்துல அவங்க பேசுறாங்க. And the maid start telling them about Jesus. அவர்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து அந்த வேலைக்காரர்கள் சொல்லி கொடுக்கறாங்க. And many has come to the Lord. அநேகர் ஆண்டவருடைய வருகிறார்கள். So we do not want to limit ourselves. We don't want to see ourselves as not able. ஆகவே என்னால இது முடியாது என்று சொல்லி நாம் என்ன செய்து கொள்ள வேண்டாம், குறைத்து எடை போட வேண்டாம். God is transforming us. ஆண்டவர் நம்மை மாற்றுகிறவராக இருக்கிறார். We should be proud of who we are. நாம் யார் என்பதை நாம் பெருமைப்பட வேண்டியவர்களாக When we இருக்கிறோம். are led by the sons and daughters, when we are led by the Spirit, we are the sons and the daughters of the living God. ஆமென். நாம் எப்பொழுதெல்லாம் பரிசுத்தாவினால நிரப்பப்படுகிறோம் அப்பொழுது உயிருள்ள தேவனுடைய பிள்ளைகளாக மகன்களாக நாம் இருக்கிறோம். When we are being led by the Spirit, we have the authority of God. ஆமென். பரிசுத்தாவியை நாம் பெற்றுக்கொள்ளும்போது ஆண்டவருடைய அதிகாரத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். We should be proud of everything that we do. நாம் பெருமைப்பட வேண்டிய எல்லாவற்றையும் என்னால் செய்ய முடியும் என்று. Whatever jobs that you have, என்னெல்லாம் வேலைகள் உங்களுக்கு இருக்கிறதோ, we should be proud of ourselves. நம்மை குறித்து நாம் பெருமைப்பட வேண்டும். Because God has made me to be sons and daughters of the King. ஆண்டவர் இந்த ராஜாவுடைய பிள்ளைகளாக என்னை ஏற்படுத்தி இருக்கிறார். Even when we have a little small, even if we are working as a laborer with a little pay, God is proud with us. ஆமென். நம்ம குறைந்த சம்பளத்தில் சின்ன வேலையில் இருந்தா கூட நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் பெருமைப்படலாம். And we should be proud of ourselves. நாம் நம்முடைய குறித்து நாம் பெருமைப்பட வேண்டும். We do not want to be intimidated by what people say. ஜனங்கள் என்ன சொல்றாங்க என்பதை குறித்து நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. The people may be looking down on us. உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் ஒருவேளை நம்மை தாழ்வாக நினைக்கலாம். But that is their problem. அது அவங்களோட பிரச்சனை. Our problem is to witness Jesus. ஆமென். நம்முடைய பிரச்சனை என்ன, நாம் ஆண்டவருக்கு சாட்சிகளாக இருக்க வேண்டும். Amen. When we give, how much amount we give, we should be proud of our giving. Amen. என்ன ஒரு தொகை நாம் ஆண்டவருக்கு கொடுக்கிறோம் அதை குறித்து நாம் பெருமைப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். If you pledge 10 ringgit, 5 ringgit to mission pledges, you should be proud of your giving. ஆமென். 10 வெள்ளியோ 5 வெள்ளியோ ஊழியத்துக்கு மிஷனரி ஊழியத்துக்கு நீங்க கொடுப்பீங்கன்னா பெருமைப்படுங்க. Don't feel bad about your giving. நீங்க கொடுக்கிறதை பத்தி நீங்க தாழ்வாக நினைக்காதீங்க. Amen. When you are called to pray, okay, and you say, I do not know how to pray, okay, but eventually you pray. ஆமென். உங்களை ஜெபிப்பதற்காக அழைக்கும்போது ஐயோ எனக்கு எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று நினைக்கிறாங்க. You should be proud of yourself because you are able to pray. ஆமென். உங்களை குறித்து நீங்கள் பெருமையாக நினைக்க வேண்டும், என்னால் ஜெபிக்க முடியும் என்று. Even with a few words. சில வார்த்தைகள் கூட. And with many mistakes. நிறைய தவறுகள் இருக்கலாம். And with many அப்படி நீங்க உலகத்தவராக கூட இருக்கலாம். But we should be proud of what we do. ஆனாலும் நாம் பெருமைப்பட வேண்டும். Because we are led by the Holy Spirit. ஆமென். ஏனென்றால் நாம் பரிசுத்த ஆவியானவரால் நிரம்பி இருக்கிறோம். Amen. Hallelujah. Praise God. Okay. So our mission now is to work with the Holy Spirit. நம்மளுடைய ஊழியம் என்ன? பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து செயல்படுவது. You know the Holy Spirit comes on the day of Pentecost. பரிசுத்த பெந்தேகோஸ்து நாளில் பரிசுத்த ஆவியானவர் வந்த பொழுது Pentecost is a day of celebration. அது ஒரு கொண்டாட்ட நாளாக மாறியது. People are rejoicing because they are giving their first fruits of their harvest to the Lord. ஜனங்கள் மிகவும் சந்தோஷத்தால் நிரப்பப்பட்டு தன்னுடைய முதல் கனியை ஆலயத்துக்கு கொண்டு வந்தார்கள். People are rejoicing. அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். And God purposely chose the day of Pentecost for the outpouring of His Holy Spirit. ஆமென். இயேசு கிறிஸ்து ஆண்டவர் அந்த பெந்தேகோஸ்து நாளை பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்படுவதற்காகவே தெரிந்து கொண்டார். So Pentecost actually is the number 50. Pentecost. அந்த பெந்தேகோஸ்து என்றால் அர்த்தம் என்ன? 50வது நாள் என்ற அர்த்தமாக இருக்கிறது. So 50 represents freedom. அந்த 50 என்பது விடுதலையை குறிக்கிற ஒரு எண்ணாக இருக்கிறது. 50 represents restoration. அந்த 50 என்று சொல்வது மறுபிறப்பெடுக்கிற ஒரு நாளாக இருக்கிறது. 50 representing joy. 50 என்று சொல்வது சந்தோஷத்தை கொண்டு வருகிறதாக இருக்கிறது. And God knows. ஆண்டவருக்கு அது தெரியும். Our life we need celebration. நம்முடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு விடுதலை வேண்டும் என்று அவருக்கு தெரியும். But our celebration is not complete. ஆனால் நம்முடைய without the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் அந்த கொண்டாட்ட நாள் முடியாது.
our joy is not complete without the Holy Spirit. பரிசுத்தாவியானவர் இல்லாமல் நம்முடைய சந்தோஷம் நிறைவா இருக்காது. That's why our life will have a different meaning because we have the joy of the Holy Spirit. ஆமென். ஆகவே நான் சொல்றேன் நம்முடைய வாழ்க்கையில பெரிய வித்தியாசமுள்ள ஒரு வாழ்க்கை பரிசுத்தாவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். The joy of the Holy Spirit. அந்த பரிசுத்தாவினுடைய சந்தோஷத்தை உங்களுக்குள்ளே வைத்துக் கொள்ளுங்கள். Don't be preoccupied with other issues that is not of importance to God. தேவையில்லாத காரியங்களை எடுத்து இதயத்தில் வைத்து நிரப்பாதீர்கள். Yes, the coming kingdom of God will change our surrounding. ஆமென். பரிசுத்த ராஜ்யத்துக்குரிய காரியங்களை அவர் பொறுப்படுத்தி மாற்றுகிறார். Don't be preoccupied following this. இப்படிப்பட்ட இந்த உலக காரியங்களை எடுத்து நீங்கள் அதிலே பின்னாக போகாதீர்கள். We have been to YouTube in our handphone, we got a lot of YouTube. உங்க ஃபேன் போன்ல யாரா நிறைய யூடியூப் பாக்குறீங்க? YouTube we got everything, thousands and thousands of videos. ஆமென். இந்த யூடியூப்ல நீங்க பாத்தீங்கன்னா ஆயிரமான காரியங்களை குறித்த காரியங்கள் அந்த யூடியூப்ல இருக்கு. Talking about the end times. கடைசி காலத்தை குறித்து பேசுகிறது. And sometimes people argue, Jesus did not die on the Friday, Jesus died on a Wednesday. அங்க ஜனங்க ஆர்கியூ பண்றாங்க, அவர் வந்து ஃப்ரைடே சாகல, வெள்ளிக்கிழமை சாகல, வியாழக்கிழமை தான் செத்தாருன்னு சொல்றாங்க. And some people argue and say, we shouldn't be celebrating Christmas. சில ஜனங்கள் சொல்றாங்க கிறிஸ்மஸ்லாம் நம்ம செலிப்ரேட் பண்ண வேண்டாம்னு சொல்றாங்க. We shouldn't be doing this and doing that. நம்ம இது செய்யலாம் அது செய்ய கூடாதுன்னு சொல்றாங்க. But this is not our problem. Our problem we are called to be the witness of Jesus. இதெல்லாம் நமக்கு பிரச்சனை கிடையாது. இயேசு கிறிஸ்துவை சாட்சி சொல்வதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். The Holy Spirit comes over us. We are called to testify about Jesus. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி சொல்வதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். That's why in the book of Romans it says here the kingdom of God is about what? Righteousness, peace and joy in the Holy Spirit. ஆமென். ஆகவே தான் ரோமருக்கு எழுதின நிருபம் 14ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது இப்படியாக வாசிக்கிறோம். 17 முதல் 19 வரை உள்ள வசனங்களிலே Amen. We are focused upon the transformation work of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறதுனால வருகிற அந்த மாற்றத்தை நாம் பார்க்கிறோம். Sometimes we can argue about a lot of things. நாம் சில நேரங்களில் अनेक காரியங்களை குறித்து நாம் வாக்குவாதம் பண்ணுகிறோம். We can argue about what is right, what is wrong, what is right, what is wrong. Ini boleh, itu tak boleh. எது சரி, எது தப்பு, எது முடியாது என்று சொல்லி நாம் வாக்குவாதம் பண்ணி கொண்டிருக்கிறோம். But the kingdom of God is not about regulation. ஆனா பரலோக ராஜ்யம் என்று சொல்வது அது ஒரு ஒழுங்கு உடையது அல்ல. The kingdom of God is about the Holy Spirit bringing life to us. பரலோக ராஜ்யம் என்று சொல்வது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே ஜீவனை கொடுக்கிறவராக இருக்கிறார். It is about restoring us to live a righteous life. அவர் நீதியுள்ள வாழ்க்கை வாழுகிற ஒரு மறுசீரமைப்பை நமக்குள்ளே உண்டாக்குகிறார். To live a holy life. பரிசுத்த வாழ்க்கை வாழ உதவுகிறார். To have the peace of God and the joy of God. இயேசுவின் தெய்வத்துடைய சமாதானம் சந்தோஷம் நமக்குள்ளே ஆளுகை செய்வதற்கு அவர் நம்மை நிரப்புகிறார். There is one verse in the Bible in Romans chapter 16 verse 20. 16ஆம் அதிகாரம் I'm not going to read it. Romans chapter 16 verse 20 says, the peace of God will crush Satan. Right? Yeah. Okay. Romans 16 verse 20. ரோமர் 16:20 இப்படியாக சொல்கிறது, சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். So when we live in the peace of God, the enemies will not be able to do whatever he wants to take away that peace. ஆமென். ஆண்டவருடைய சமாதானத்துக்குள்ளே நாம் வாழும்போது சாத்தான் தனக்கு தேவையானதை நம்மிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள முடியாது. When we live under the kingdom rule of Jesus, we have that kind of peace and joy. ஆமென். ஆண்டவருடைய இயேசுவின் பரலோக ராஜ்யத்தில் இந்த மகிமைக்குள்ளே நாம் வாழும்போது இப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் நமக்கு உண்டாகிறது. That's why keep the joy of the Holy Spirit. ஆமென். பரிசுத்த ஆவியானவருடைய சந்தோஷத்தை நீங்கள் உங்களுக்குள்ளே எடுத்துக்கொள்ளுங்கள். The joy will bring meaning to our life. அந்த சந்தோஷம் தான் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கை நமக்கு கொடுக்கிறது. When you keep following Jesus with joy, இயேசுவை நீங்கள் சந்தோஷத்தோடு கூட you பின்தொடருங்கள். understand that life has meaning, has purpose. பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்ளும்போது தான் நம்முடைய வாழ்க்கை ஒரு நோக்கமும் அது ஒரு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது. When we enjoy the peace of Jesus in our hearts, இயேசுவின் சமாதானம் நம்முடைய இதயத்துக்குள்ளே வந்து நம்மை நிரப்புகிறது. we are able to manifest that peace to the world. இந்த சமாதானத்தை நாம் உலகத்துக்கு வெளியே கொண்டு காண்பிக்க முடியும். If it is not of you, who someone that God is going to trust? Nobody else.
ஆண்டவர் நம்புகிற ஒருவரால் மாத்திரமே இது சாத்தியமாகிறது. Today there are a lot of people, a lot of families who live in worriness, in fear. இன்னைக்கு உலகத்தில் அநேக ஜனங்கள் பலவிதமான கவலையின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். We have the Holy Spirit. ஆனால் நமக்கு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். Amen. You know, the kingdom of God will clash with the kingdom of darkness for sure. பரிசுத்த பரலோக ராஜ்யத்தின் வெளிச்சம் நமக்குள்ளே வரும்போது அந்த இருளை அவர் நசுக்கி போடுகிறார். Don't be surprised if we are attacked by the enemies. சத்துருவினால நாம் தாக்கப்படும்போது நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. You know, the kingdom of darkness is trying to take over us. அந்த இருளானது நம்மை விட்டு விலகி போகிறது. We are in the kingdom of light. ஆமா, பரலோக ராஜ்யத்தின் வெளிச்சமாய் நாம் That's why we must continue to live in righteousness and to shine for Jesus. ஆகவே தான் நாம் நீதியிலும் ஆண்டவரை குறித்து பிரகாசிக்கிற பிரகாசத்திலும் நாம் வாழ வேண்டும். You know, we have some even Christians every day attacked by the evil spirits. சார் சொல்லுவாங்க, என்னைக்கு எனக்கு சத்துரு தாக்கிட்டே இருக்கான்னு சொல்லுவாங்க. When I am set free, I continue to focus myself to walk in the light. ஆமென். நான் விடுதலை பெற்றுவிட்டேன் என்று சொன்னால் அந்த வெளிச்சத்திலே நான் நடப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். In the light of God, dispel darkness away from me. அந்த வெளிச்சமானது நமக்குள்ளே வருகிற இருளை துரத்தி அடிக்கிறதாக இருக்கிறது. For many years since I am saved, okay, thank God, okay, I encounter less attacks from the evil spirit. ஆமென். அநேக ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் ரட்சிப்பை பெற்றுக் கொண்டு இப்படிப்பட்ட இருள் ஆதிக்கத்திலிருந்து நான் விடுதலை பெற்றுக்கொண்டேன். It's because I walk in the light. ஏனென்று நான் அந்த வெளிச்சத்திலே நடக்கிறேன். It is because I walk in the righteousness of Jesus. ஆமென். இயேசுவின் நீதியிலே நான் நடக்கிறபடினாலே நான் அப்படி இருக்கிறேன். Be prepared. ஆயத்தப்படுங்கள். The enemies will work his way to just want to put you down. அதை சத்துருவானவன் நம்மை அப்படியே நசுக்கி போட விரும்புகிறான். So I'm saying these few points in the last slide. It says we need to, these are the few things that we need to remember if we want to defeat the works of the enemies. சத்துருவை நாம் ஜெயிக்க வேண்டுமானால் சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். We need to stand on the truth, right? சத்தியத்தின் மீது நிலைத்திருங்கள். The next slide here. We need to stand on the truth. Amen. Hallelujah. Okay. We need to stand on the truth. In other words, we need to continue to believe in what God says. Amen. சத்தியத்தின் மீது நிலைத்திருங்கள். சமரசமின்றி உங்கள் சமாதானத்தை காத்துக்கொள்ளுங்கள். We need to guard our hearts. We need to guard our peace that God has given us. தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை தரித்துக் கொள்ளுங்கள். We need to keep the joy that the Holy Spirit has given us. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தந்த சந்தோஷத்தை காத்துக்கொள்ளுங்கள். We need to learn to put on the full armor of God. தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். And we need to stand or fight from the position of victory. கிறிஸ்துவுக்குள் நாம் பெற்ற வெற்றியிலே நின்று நாம் போராடுகிறவர்களாக இருக்க வேண்டும். God has given us the victory. ஆண்டவர் நமக்கு வெற்றியை கொடுத்திருக்கிறார். But the Holy Spirit is the one who will lead us to experience this victory. பரிசுத்த ஆவியானவர் தான் அந்த வெற்றியை நாம் அனுபவிப்பதற்கு அவர் நமக்கு உதவி செய்கிறார். God is going to lead us to experience the work, the power work of God in our lives. ஆண்டவருடைய வல்லமையை நாம் வாழ்க்கையை அனுபவிப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். That's why this morning I want you to have a close fellowship with the Holy Spirit. ஆகவே இந்த காலை வேளையில் பரிசுத்த ஆவியானவரோடு கூட நீங்கள் நெருங்கின உறவை வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். The Holy Spirit actually is the Spirit of Jesus. அந்த Holy Spirit என்று சொல்கிறது இயேசுவின் ஆவியாக இருக்கிறது. But it is a different person. He is our helper, our comforter. ஆனாலும் ஒரு சில நேரங்களில் வித்தியாசமான விதத்தில் நம்மிடத்தில் செயல்படுகிறார். He will always lead us. துணையாளராக உதவி செய்கிறவராக. He will always guide us. அவர் நமக்கு நடத்துகிறவராக. Amen. How close this? Let's stand up together. Let's raise our hand. Hallelujah. Karabakashaka karabakashanda. Kiriyana karabakashaka karabakashanda. Holy Spirit, come, Lord, and take control over our lives about this morning. In the name of Jesus, in the name of Jesus, Lord, we declare, Holy Spirit, come, Lord, and change us, transform our hearts, so that our hearts will be willing, oh God, our hearts will be made able, our hearts, oh God, will continue to obey you, our hearts will continue to follow you. Hallelujah. Holy Spirit, come and touch us, Lord. Touch us, Lord, right now in the name of Jesus. In the name of Jesus, touch us right now in Jesus' name. In Jesus' name. Hallelujah. Thank you, Holy Spirit. Hallelujah. You are so patient with us. You are so good to us. Many times
times, oh God, have we turned our backs against you. But yet you are so patient, oh God, so gentle with us, Holy Spirit. Hallelujah. Come, Holy Spirit, come. பரிசுத்தாவியானவரே வாரும். Speak to our hearts. எங்கள் இதயத்திலே பேசும். Strengthen us எங்களை பலப்படுத்தும். right now in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே Use us, oh God. எங்களை உபயோகப்படுத்தும். You are able to use us, oh God. எங்களை உபயோகப்படுத்த நீ Hallelujah. போதுமானவர். In our witness, in our prayer, உம்முடைய சாட்சிகளாய் எங்களை in மாற்றும். everything that we do. எல்லாவற்றிலும் Hallelujah. உம்மை சாட்சிகளாய் எங்களை Holy Spirit, மாற்றும். thank you. You want us, oh God, to experience, oh God, victory. ஆமென். You want us to experience, oh God, fruitfulness. You want us to experience success. You want us, oh God, to experience, oh God, multiplication, oh God, of our work before you. We thank you, Jesus. Holy Spirit, come and touch us. Come and minister to us right now in the name of Jesus. Father, right now in the name of Jesus, oh God. Hallelujah, Lord. There is any, Lord, body healing right now. Holy Spirit, come and touch us. Touch us, Lord, right now in the name of Jesus. Yes, you are able to do things inside of us, but also, Lord, in our body right ஆமென். now. ஆமென். சரீரத்திலேயும் நீ செயல்பட முடியும் ஆண்டவரே. Oh, touch our body, oh God. If there is any sicknesses, Father, come and minister to us, oh Father. In the name of Jesus. In the name of Jesus. Oh, Rakashakatarabakashata. In Jesus' name. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you. Thank you. Hallelujah. Oh, Rakashakaparabakashata. Holy Spirit. Thank you, Jesus. Thank you, Lord. You lead us, God, to live your kingdom right now. We thank you. Hallelujah. Oh, Rakashaka Baba Rakashaka Tarabakashanda. Kondelia Sakarabakasika Talabakarabashanda, Jesus. Hallelujah, Jesus. We thank you. We thank you, Lord. We commit this time to you in Jesus' name. Amen. 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 Praise God. You may be seated. Praise